ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தாலும் 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்னைக்கு போடுறார். 5/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்னைக்கு ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநக்ஷத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்னைக்கு நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்னைக்கு. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்னைக்கு சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1 or 2 தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா இந்த உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகிறது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
விருச்சிகம், விசாகம், மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால், அதாவது பராப வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் முன்னாள் நாட்களில் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. எதிராளிகள் உங்களை கடன் திருப்பி கொடுங்கன்னு கேட்கறது கூட பயப்படுவா. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய கடனில் எந்த ஒரு கடனும் வசூல் பண்ண வேண்டிய கடன் எல்லாம் வசூல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, இந்த மாதிரி மாறி இருந்து கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 2-2.5 வருஷமாக மிகுந்த பிரச்சனைகள் இருந்தால் இப்போ அது எல்லாமே விடுவித்து வருஷ கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் சமசப்தமத்தில் வர்றார். ராசிநாதனும் சமசப்தமத்தில் வர்றார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் செவ்வாய் வர்றார். 7ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் வரும். கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆயிடுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைகிறார். அதாவது 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைந்த இடத்துல போகிறார். அதனால மறைந்த இடத்திலிருந்து வருமானம் வரும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். 8ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அவரே 11ஆம் அதிபதி. தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா வெளிநாடு போயிடுவீங்க. இப்போ ஏன்னா வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சப்தமாதிபதியே 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய கூட்டு தொழில்களில் முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. எடுத்த காரியங்கள்லாம் நிச்சயமாகவே நிறைவேறும். அதை தவிர பார்த்தோம்னா இது 5/7/2026 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல வர்றதுனால, சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சில மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமைகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் கூட்டாளிகளுடன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ராகு குருவும் பார்க்கல இந்த வாட்டி. அதனால் நிச்சயமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும்ன்ற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டுக்கு மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில காதல் உணர்வுகள்லாம் தோணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் தொல்லைகள் வரக்கூடிய, மறைமுக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும்னு சொன்னோம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான சனியே 5ஆம் இடத்துல போயிருக்கார். உங்களுக்கு முயற்சியின் மூலியமாக பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் தள்ளி போட வேண்டியிருக்கு. மாதம் பிறக்கும் போதே 15, 16,
6/2026 இந்த 2 நாளும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி ஜூலை மாதம் 12/7, 13/7, 14/7 இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அம்மன் கோவிலில் மாங்காடு அம்மனோ இல்லைன்னா இந்த திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவை போயிட்டு எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு.